ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோயம்புத்தூர் டு திருமூர்த்தி மலைக்கு போகிற வழியை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயுமே உக்கடம் வழியாக தான் நம்ம போவோம். இந்த தடவை என்னென்னா நம்ம சிங்கநல்லூர் வழியாக போகிறோம். ஏன்னா உக்கடத்தில் பாலம் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கிறனால நம்ம ரொம்ப சுற்றி தான் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் சிங்கநல்லூர் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம். இந்த வழி பார்த்திங்கன்னா மதுரை, திருச்சி, தாராபுரம் வழியாக வரவங்களுக்கு இந்த ரோடு ரொம்ப பக்கமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த பக்கமும் உடுமலைப்பேட்டை வழியாக ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஒரு சிலர் கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ரோடு ரொம்ப பக்கமாக இருக்கும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சிங்கநல்லூர் சிக்னல்லேருந்து வெள்ளலூர் வழியாக மலுமிச்சம்பட்டி டச் பண்ணி நம்ம போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளலூருக்கு போயிட்டுருக்கோம். வெள்ளலூர் கிராஸ் பண்ணி பாலக்காட்டு பைபாஸ் பிடிச்சி அங்கேருந்து மலுமிச்சம்பட்டிக்கு நம்ம போக போகிறோம். அந்த வழி ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, நம்ம டிராஃபிக்கில் போகிறக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தனியாக நம்ம மட்டும் தனியாக போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள். நம்ம மலுமிச்சம்பட்டி வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம பொள்ளாச்சி போக போகிறோம். பொள்ளாச்சினாலே எனக்கு ஞாபகம் வருது தென்னந்தோப்பு அந்த ரோடு தான். இதுக்கு முன்னாடி நான் சின்ன பொண்ணாக இருக்கும் போதெல்லாம் பொள்ளாச்சிக்கு போனாலே ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா அந்த ரோடு ரொம்ப குண்டு குழியுமாக போயிட்டு வரக்குள்ளேயே ஒரு மாதிரி ஆகும். பட் ஆனால் இப்போ எனக்கு பிடிச்சதுன்னா பொள்ளாச்சி ரோடு தான். ரொம்ப கிளியராக இருக்குங்க. நம்ம லாங் ட்ரைவ் போகிறதுக்கெல்லாம் அந்த ரோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பொள்ளாச்சி வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா பழனி, உடுமலைப்பேட்டை வழியாக நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம்.
நம்ம வந்துட்டு திருமூர்த்தி மலை வந்து ரீச் பண்ண போகிறோம். உடுமலைப்பேட்டை ரோட் வழியாக நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம் நம்ம.